ஐரம், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நானும் உன்னை பார்க்கிறேன். நீ தனிமையிலேயே தான் இருக்கிறாய். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் தனிமையில் இருக்கிறாய். உன்னுடைய தனிமைகளே உன்னை மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்கிறது. எல்லோருக்கும் போய் ஆறுதலை அள்ளி கொடுத்தாய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் யாருமே உனக்கு ஆறுதல் சொல்வதற்கு இல்லையோ? எல்லோரும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒதுக்கி விட்டார்களே, நீ மட்டும் போய் எல்லோரிடமும் ஆறுதலான வார்த்தையெல்லாம் கூறினாய். இப்பொழுது ஆறுதலாக ஒரு ஆள் கூட உனக்கு இல்லையே என்று. உண்மை அதுதானே தங்கமே, உண்மை அதுதானே. உன் தனிமை உன்னிடம் கேட்கும் விஷயங்கள் உண்மைதானே. யாராவது ஒரு நபர், ஒரே ஒரு நபர் குடும்பத்தில் கஷ்டப்பட்டால் கூட, ஐயோ என்ன கஷ்டப்படுறீங்க, என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்சா நான் தீர்த்து வைக்கிறேன், என்னால முடிஞ்சா அந்த பிரச்சனைக்கு நான் நல்ல ஒரு வழியை காட்டுறேன் அப்படின்னுட்டு நீ போய் சொல்வ. அப்போ அவங்களுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டு, அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டாங்க, ஏது கஷ்டப்பட்டாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன். ஆறுதல் சொல்லிட்டு அவங்க அதோட அவங்களுக்கு அந்த கவலையே போயிடும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, நீ யார்கிட்டலாம் பேசுறியோ அவங்கெல்லாம் திரும்ப வந்து உன்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட பேசினா மட்டும்தான் ஒரு அமைதி கிடைக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? இது நீ யாருக்கெல்லாம் போய் ஆறுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறியோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட அடுத்தது விஷயம் சொல்கிறது என்னன்னா, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் யாராக இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவாங்க. அந்த கஷ்டமெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மன ஆறுதலை அந்த இடத்துல இறக்கி வைக்கணுங்கிறதுக்காக. அதுவும் உங்ககிட்ட சொல்கிற விஷயமெல்லாம் எப்போதுமே அமைதியான ஒரு நிலையை கொடுக்குது அப்படிங்கிறதுக்காக. முக்கியமாக ஒன்று சொல்லட்டுமா? சிலரிடம் பேசும் பொழுது அங்கு ஒரு அமைதி கிடைப்பது போல உணர்கிறார்கள். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக வந்து எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படின்னு விஷயத்த சொல்கிறாங்க. அதுவே உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, உனக்கு ஏதாவது மனசில் ஒரு குழப்பம் வருது அப்படின்னா யாரும் வந்து கேட்குறதில்ல. அந்த இடத்துல நீ யாருமே இல்லாத ஒரு பிள்ளையாக தான் இருக்கியே தவிர எல்லாரும் இருக்கிற ஒரு பிள்ளையாக இல்லை. உனக்கு ஒரு கஷ்டம், உனக்கு ஒரு வேதனைன்னு வரும் பொழுது உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை தவிக்க தான் விடுறாங்களே தவிர உன்னை யாரும் சந்தோஷமாக வச்சுக்கிறது கிடையாது. அது உனக்கே தெரியும். என்னதான் இது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நம்மளை இவ்வளோ தவிக்க விடுறாங்க அப்படின்னு நீ என்கிட்டயே வந்து கேட்டிருக்க. ஏன்பா என்னை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? ஆறுதலுக்கு வந்து என்கிட்ட பேசுகிறாங்க, அவங்களுக்கு ஆறுதல் கிடைச்சோன்னே என்னை தூக்கி போட்டுடுறாங்க. இதுக்கு தான் ஒரு தூக்கி போடுற ஒரு பொருளாக தான் என்னை வச்சுருக்காங்க அப்படின்னு நீயே எனக்கு சொல்கிற. ஒரு காட்டில் ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி வந்து என்ன பண்ணுச்சு, அந்த காட்டில் எந்த மிருகம் வந்து அமைதியாக உட்காந்துருந்தாலும் ஓடி போய் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதலை சொல்லும். அது யானையாக இருக்கலாம், பூனையாக இருக்கலாம், இல்லை சிங்கமாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உடனே போய் அவங்க சோகமாக இருந்தாங்க அப்படின்னா அமைதிப்படுத்தும், அவங்கள சிரிக்க வைக்கும். அவங்களுடைய கவலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கு தகுந்தாப்புல அது பேசி அவங்க மனசை வந்து தெளிவுபடுத்தும். ஒரு நாள் அந்த நரிக்கே கஷ்டம். நரி வந்து அமைதியாக உட்காந்துருந்துச்சு. உட்காந்துருக்கும்போது சுற்றி முற்றி அத்தனை பேரும் விளையாடுறாங்க, அந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் போகிறாங்க. இது தனியாக உட்காந்துருக்கே அப்படின்னு யாரும் வந்து ஏன் தனியாக உட்காந்துருக்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்கல. உங்ககிட்ட என்ன கவலை அப்படின்னும் கேட்கல. இதுக்கு வந்து ஒன்று புரிஞ்சிச்சு, நம்ம இத்தனை பேர்ட்டையும் போய் கேட்டோம் ஆனால் யாருமே நம்மக்கிட்ட வந்து கேட்கலையே அப்படின்னு. அப்போ வந்து ஒரு புலி வந்து கேட்டுச்சு, எல்லாருக்கும் நீ ஆறுதல் சொல்கிற, ஆனால் நீ மட்டும் இப்போ தனிமையில் இருக்க, எல்லாரையும் பார்த்தியா, யாருமே வந்து உன்னை கேட்கலை. நான் இப்போ வந்து ஏன் இது உனக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீ வந்து உன்னை நீ மாற்றிக்க அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு சொல்லலை. உன் குணத்தை நீ மாற்றிக்க, உனக்கு கேட்கல, அதனால் நான் திருப்பி உங்களை சுகமாக உட்காந்துருக்கும்போது கேட்காத அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. புரிஞ்சிக்க, இது சுயநலமான ஒரு வாழ்க்கை,
எல்லாரும் அவங்கவுங்க சுயநலமாக தான் இருப்பாங்க, சுற்றி இருக்கிறவங்க சுயநலவாதி. இது ஒரு சுயநலமான ஒரு உலகம், இதை புரிஞ்சுக்கோ. நீ மட்டும் வெகுளியாக இருந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருந்து எல்லார்ட்டையும் அசிங்கப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுது. தனிமை மட்டும்தான் எல்லாருக்கும் நிலை. புரியுமா? அது உங்களுக்கு தெரியுமா? எல்லோரும் நினைக்கிறாங்க, எல்லாருமே நினைக்கிறாங்க, இந்த உறவு வேணும், அந்த உறவு வேணும், அந்த உறவு வேணும், இந்த உறவு வேணும்னு ஒவ்வொரு விசேஷத்துலேயும் பேசாமல் இருக்கிற உறவு. நீ எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு நினைக்கிற உறவெல்லாம். ஒரு விசேஷம் வந்துன்னா வாங்க நீங்கள் வாங்கன்னு பத்திரிக்கை வச்சு கூப்பிட்றது, உங்கள் வீட்டுக்கு போய் கூப்பிட்றது, காலில் விழுந்து கூப்பிட்றது, மன்னிச்சிருங்கன்னு கூப்பிட்றது எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா உறவு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் யாரெல்லாம் அப்படி போய் கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றே ஒன்று தான், தனிமை. வாங்கிக்குவாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, விசேஷத்துக்குன்னா வருவாங்க. ஆனால் ஒருத்தவனுக்கு கஷ்டம் அப்படின்னா மட்டும் ஓடிடுவாங்க. அதுதான் உலகம், சுயநலமான உலகம். நீ வேணும் வேணும் அப்படின்னு நினைக்கலாம், எல்லாரும் வேணும் எல்லாரும் வேணும் நமக்குன்னு நினைக்கலாம். ஆனால் ஒன்று வேணும்னு நினைக்கிறது இங்கே எத்தனை பேர்? யாரும் இல்லை. தனிமை மட்டும்தான். அந்த தனிமையை நீங்கள் பயமாக ஆக்கிக்காதீங்க. தனிமையிலேயே 2 விஷயம் இருக்குது. தனிமையில் உட்காந்தா நல்ல விஷயம் ஒன்று தோணும். இப்போ நான் தனிமையில் உட்காந்து யோசிச்சாதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்பாங்க. அதை இன்னொன்று, தனிமையில் உட்காந்து அதிகமாக குழப்பிக்கிறவங்களும் இருக்காங்க. நீ எப்படின்னு யோசிச்சுக்கோ. தனிமையில் இருந்தால் நல்ல விஷயத்தை பற்றி யோசித்து முடிவிடுங்க. தவறான விஷயத்தை எடுக்காதீங்க. யாரையும் தேடி நீங்கள் ஓடாதீங்க. உங்களை தேடி வர உறவை, உங்கள் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏற்றுக்கிற உறவை எப்பயுமே ஏற்றுக்கோங்க. நிலையான ஒரு சந்தோஷம் கிடைக்கலன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. நிலையான சந்தோஷம் கொடுக்குற இடத்துல போய் பெற்றுக்கொள்ளுங்க. தேவையே இல்லாமல் கவலை வேண்டாம். யாருக்காக இருந்தாலும் தனிமை தான் ஒரு நாள். அது எந்த வயசானாலும் சரிதான், எவ்வளவு பெரிய வயதானாலும் சரிதான். வயசானதுக்கு பிறகு பிள்ளைங்க அவங்கவுங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, நீ உன் குடும்பத்தை பார்ப்ப. உன்னுடைய துணை அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போவாங்க. அப்படிங்கும்போது தனிமையில் நீ உட்காந்து யோசிச்சுப்பார். அப்போ நீ தனியாக தானே இருப்ப. தனிமை என்பது எல்லாருக்கும் உண்டு. அதுக்காக தனிமை என்பது பயம் கிடையாது. மற்றவங்களுக்கு போய் நீ ஆறுதல் சொல்லாதன்னு நான் சொல்லலை. அவங்கக்கிட்டேருந்து நம்ம சொன்னமே அவங்க நமக்கு சொல்லலையேங்கிறத எதிர்பார்க்காத. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதான். ஒரு கணவன் மனைவி, ஒரு அக்கா தங்கை, ஒரு அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி, நண்பர்கள், அம்மா அப்பா, என்ன உறவாக இருக்கட்டும், யார்கிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்காத. எதிர்பார்த்து கிடைக்கிறது அப்படின்னா அது நடக்காத ஒன்று. எதிர்பார்த்து ஒரு விஷயம் கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த இடத்துல தோல்வி தான் இருக்குமே தவிர வெற்றி இருக்காது. புரிஞ்சுதா? நம்பிக்கையோடு இரு, எல்லாமே நல்லது நடக்கும். கூடிய விரைவில் பெரிய மாற்றம் ஒன்று உன் வாழ்க்கையில் காத்திருக்கு. கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தும் சுபம் மட்டுமே. ஒவ்வொரு நேரத்துலையும் உன்னை எப்படி வாழ வைக்கணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் என்னுடைய மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கு. அதை தான் நானும் செய்கிறேன். கூடிய விரைவில் எல்லாம் நல்லது நடக்கும். தனிமையில் நல்ல விஷயத்தை யோசியுங்கள், கெட்ட விஷயத்தை யோசிக்காதீர்கள். யாரையும் பற்றி சிந்திக்காதீர்கள், உங்களை பற்றி மட்டும் சிந்தியுங்கள். நல்லதே நடக்கும். இப்பொழுதும் என் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.